சரவண பவா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சரலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தெளிவான பதிவுகளாக, துல்லியமான பலன்களாக, தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிரகங்கள் இருக்குது. இவங்க 2 பேராக கூட்டணி வைப்பாங்க. இந்த கூட்டணி எப்பேற்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குது. இவங்களை ஜாம்பவான்கள்னு சொல்லலாம். யாருமா அவங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி செவ்வாய் ராகு, செவ்வாய் சனியுடனும் செவ்வாய் ராகுடனும் இவங்க மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள். நல்லது பண்ண போகிறாங்களா, சாதகம் இல்லாதது பண்ண போகிறாங்களா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம். நல்லது பண்ணாலும் நம்ம அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். இக்கட்டான சூழ்நிலையை திறம்பட கடந்து வந்துடணும். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா, நமக்கு மேஷத்தில் குரு புதன், கன்னியில் கேது, சந்திரன் இந்த மாதம் தனுசில் உதயமாகிறார், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன் சூரியன் ராகு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் 9ஆம் தேதி வக்ர நிலையில் மீனத்துக்கு அடைகிறார். இந்த மாத ஆரம்பத்தில் அவர் வக்ரம் ஆகிடுவார். அப்படியே வக்ரத்தோடையே ஒரு மீனத்துக்கு அமருகிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நமக்கு சூரிய பகவான் 13ஆம் தேதி அவர் மேஷத்திற்கு சென்று உச்சமடைவார். இந்த மாதம் 27ஆம் தேதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்கனவே மீனத்தில், அவர் என்ன பண்ணுவார், மேஷத்திற்கு சென்றடைவார். இந்த மாதம் 23 செவ்வாய், சனி செவ்வாய் கூட்டணி இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணோம், அடுத்தது போய் நமக்கு ராகுவோட மீனத்திற்கு சென்றடைஞ்சிருவார் செவ்வாய் 23ஆம் தேதி. இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் நம்மளுக்கு என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த மாதம் 25ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியும் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பால் 12 ராசிகளும் சந்திக்கக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம். இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான சாத்விக பரிகாரங்கள், வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை அழகாக திட்டமிட்டு வளமாக்கி கொள்ளலாம். மிதன ராசி, மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எப்படி சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் மிதனத்திற்கு. ஏன்னா கடந்த சில மாதங்களாக அவங்களுக்கு சொல்லியிருப்போம், ரொம்ப கவனம், கொஞ்சம் பலன்கள் சுமாராக தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் மிக அருமையாக 12 ராசிகள்லேயே ஏற்றம் தரும் பாவங்களான 9, 10, 11 3 பாவங்களும் அட்டகாசமாய் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். தைரியமாக, தன்னம்பிக்கையாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் அப்படியே முழுமையாக வெற்றியை பெறக்கூடிய மாதம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பெரிய ஒரு பூஸ்டப் டானிக் கொடுத்தலாம். அவ்வளோ அருமையான மாதம். இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் போடும் உழைப்பிற்கு அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆமாம், அஷ்டம சனியை நாங்கள் கடந்து வந்தாலும் இன்றும் எங்கள் வாழ்வில் ஒரு நிலையான மாற்றமோ ஒரு பலன்களோ இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டு கொண்டிருக்கின்ற என் மிதுன ராசி லக்னக்கார அன்பர்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு தொழில் சம்பந்தமாகவோ, இல்லை அவங்களுக்கு ஒரு கடன் ரீதியாகவோ, இல்லை ஒரு குடும்ப பிரச்சனையாகவோ, இல்லை ஒரு உடல் ரீதியாகவோ பலவிதமான பிரச்சனைகளை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் மிதுன ராசி லக்னக்கார நண்பர்கள் அருமையான அட்டகாசமான பலன்களை பெறப்போகிறார்கள். இதை தான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ராசி அதிபதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 11, 10 என்ற இடங்களில் பயணிப்பார். அவர் நீசமானால் என்ன, வக்ரமானால் என்ன, அவர் கூட வைத்திருக்கக்கூடிய கூட்டணிகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். புதன் சுக்கிரன் ராகுலாம் மாத பிற்பகுதியில் அந்த மூவர் கூட்டணி ஒரு பெரிய ஒரு மேஜிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் அங்கீகாரமே கிடைக்கல, தொழிலில் எனக்கான ஒரு தன்னிறைவு இல்லை, முதல் போட்ட அந்த முதல் எனக்கு கிடைக்கல, தொழிலில் நான் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்கள். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் குரு 7, 10க்கு உடையவர் ஆயிற்று, ஒரு கேந்திராதிபதி ஆயிட்டார். அதனால் தொழிலுக்காக ஒரு சிரமத்தை நாங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறோம், தொழிலுக்காக நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஒரு நிலையான ஒரு வருமானம் எங்களுக்கு இல்லை, தொழில் சார்ந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது ஏதாவது ஒரு வகையில் அப்படி சொல்லக்கூடிய என் மிதுன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த மாதம் அவர்களுக்கு தொழிலை சார்ந்து எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் அவர்களுக்கு முத்தாய்ப்பாக வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கள் கிடைப்பது, ஒரு PR கிடைப்பது, நல்ல தனலாபம். இவங்களை பொறுத்த வரைக்குமே 2 குடையவர் சந்திரன். அவர் மாத ஆரம்பத்தில் தொழில் ஸ்தானத்திற்கு 10ஆம் ஸ்தானமான 7ஆம் இடத்தில் ஜம்முன்னு உட்காந்து ராசியை பார்க்கிறார். வருமானம் தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட் துண்டு விழுந்தது, பற்றாக்குறை இருந்தது, மருத்துவ செலவு இருந்தது, தேவையில்லாத விரயங்கள் அதிகப்படியாக இருந்தது அப்படி சொல்லி கொண்டிருந்த காலங்கள் போய் இப்பொழுது ஒரு சேமிப்பு காலம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி
உங்களுக்கு சூரிய பகவான் இந்த மாதம் வந்து 11 என்ற லாபஸ்தானத்திலும் போய் உச்சமடைவார். அவர் யார் கூட கூட்டணி வைக்கிறாருன்னா நம்முடைய 10-7 கூட்டணி வைக்கிறார் குருவோட. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் யாரோ திடீர்னு வந்து எனக்கு கை கொடுத்தாங்கன்ற ஒரு அருமையான சிறப்பான பலன்கள் நடக்கும். நான் செய்த பூஜா பலன், என்னுடைய குலதெய்வத்தின் அருள், என்னுடைய முன்னோர்களுடைய ஆசை எல்லாம் ஒன்று திரண்டு இப்பொழுது பாக்கியமாக எங்களுக்கு கிடைக்கப்பெறுது. முன்னோர்களின் ஆசைகளை சிந்தாமல் சிதறாமல் முழுமையாக பெறக்கூடிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். எங்கள் அப்பா செய்த புண்ணியங்கள் திடீர்னு எதிர்பாராத வகையில் எனக்கு சிறப்பான ஒரு மாற்றம் என் வாழ்நாளில், என்னுடைய வாழ்க்கை தரத்தில் ஒரு சிறப்பான நிலையை எட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். சுகஸ்தானம் வலுப்படும் சொல்லலாம். ஏதாவது ஒரு நீண்ட கால ஒரு மருத்துவம் எடுத்துக்கொண்டிருந்தோம், இல்லை அடிக்கடி ஒரு சுக குறைவு ஏற்பட்டது அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். தாய் வழி உறவுகளுடன் இந்த பிணக்குகள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் அருமையான ஒரு பலன்கள் கிடைப்பது, ஒரு நிரந்தர சொத்து கிடைப்பது. ஏன்னா செவ்வாய் உங்களை பொறுத்த வரைக்கும் 6-11 கூடியவர். பூர்வீகத்தில் பிரச்சனைங்க, வில்லங்கங்க, பங்காளிகளுக்குள்ளே ஒரே சண்டை சச்சரவு, அதெல்லாம் இப்போ பேச்சுவார்த்தையின் மூலம் வந்து சிறப்பாக முடியக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. வண்டி வாகன சேர்க்கை, அதே போல் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூட, நினைத்த மாற்றத்தை செய்து மகிழக்கூடியது. வயதில் மூத்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான பலன்களே. என்ன உடல் தொந்தரவில் இல்லை ஏதாவது ஒரு வகையில் உபத்திரவம் இருந்து கொண்டே இருந்ததுன்றவங்களுக்கு கூட இப்போ ஒரு தெளிவான பலன்கள் கிடைச்சிடும். கடனை அடைச்சிடலாம். அதே போல் எதிரிகள்கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நீங்கிறது, ஒரு நல்ல மருத்துவம் கிடைத்து அதற்கான ஒரு சிறப்பான ஆரோக்கியம் காண்பது, குழந்தை பாக்கியம், அதற்கான ஒரு வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் வந்து ஒரு வெற்றி கிடைப்பது, குழந்தைகள் நான் சார்ந்த விஷயங்கள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். மிதுன ராசி லக்ன நண்பர்களுக்கு இந்த மாதம் தொட்டது தொடங்கும்னு சொல்லியாச்சு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் ஒரு இழுபறியாகவே இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள். இதுக்கு முன்னாடியே பேசிட்டு போனாங்க, பார்த்துட்டு போனாங்க, வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க, திரும்பியே வந்தாங்க. இல்லை திடீர்னு எதிர்பார்க்காத வகையில் நாங்கள் ஒரு கல்யாணம் பதிவு பண்ணுற இடத்துல நாங்கள் மேட்ரிமோனியில் பண்ணி வச்சோம், எங்களுக்கு வந்து அது ரொம்ப கிளிக் ஆகிடுச்சு. தடைப்பட்ட திருமணம், தாமத திருமணம், அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றவங்களுக்கு கூட இப்போ ஒரு நல்ல இணக்கம் ஏற்பட்டு ஒன்று கூடுவது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு கூடல் இதெல்லாம் இருந்தது, ஒரு பிரச்சனையாக இருந்தது, நான் என் கணவரை புரிஞ்சிக்கல, என் மனைவி என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைகள்லாம் மாறி இப்போ ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். 5க்குரியவர் உச்சம் பெற்றுட்டார். அப்போ எப்படி இருக்கும் நம்மளுக்கு, நம்முடைய பூர்வ புண்ணியம் முழுமையாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். காதல் இனித்து கண்டாய் தித்தித்து இறைவனுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பெற்றோருடைய சம்மதம் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளவு அருமையான காலகட்டம் நம்மளுடைய மிதுன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. வாழ்நாளில் நீங்கள் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய லட்சியங்கள்லாம் இப்போ வந்து சிறப்பாக செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுன ராசி லக்னக்கார அன்பர்கள் இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்களுக்கு நீங்கள் என்ன செயல்பட போகிறீங்க, நீங்கள் என்ன ஒரு திட்டங்களை போட போகிறீங்களோ உங்களுடைய முயற்சிகள்லாம் அனைத்தும் பலிதமாகும். நீங்கள் வந்து இப்போ ஒரு சிறப்பாக ஒரு உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருமானம் பார்க்கணும், ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்றவங்களுக்கும் இப்போ நல்ல வருமானங்கள் கிடைப்பது. அனைத்து வகையிலையும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் வழக்குகளில் வெற்றி. உங்களுக்கு இப்போ வந்து ஒரு பிரச்சனையோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ இந்த காலகட்டம் நிச்சயம் இல்லை. உங்களுக்கு பாக்கியமும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கான லாபம் மட்டுமே இந்த மாதம் முழுவதும் பார்க்க போகிறீர்கள். அவ்வளோ அருமையான மாதம். விரைவாக முயன்று சிறப்பாக செயல்பட்டு அபரிமிதமான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம். முயற்சியை மட்டும் நீங்கள் போடக்கூடிய முயற்சிக்கு பல மடங்கு பலன்களை பக்காவாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. மிதுன ராசிக்கு இந்த மாதம் வந்து பலன் சொல்லும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு உத்வேகம், ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பலன்கள் என்றைக்குமே ஒரு செகண்ட் போதும் வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வருவதற்கு. அதுபோல் அருமையான பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியதையும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப அருமை. இப்போலாம் ஒரு எலெக்ஷன் பீரியடாக கூட இருக்கும். அதனால் வந்து இப்போ தன்னலம் கருதாமலாம் உழைச்சிங்கன்னா உங்களுக்கான மக்கள் செல்வாக்கு ஒரு சொத்தாகவே அமைன்னு சொல்லலாம். அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்குலாம் சிவ வழிபாடு பண்ணுங்கள். சிவஸ்துதி, அதே போல் கோளறு பதிகம், இயன்றவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது, அதே போல் நிறைய மந்திரங்கள் உச்சாரணம் செய்வது, நம்ம ஆலயங்களுக்கு வந்து ஒரு மின்விசிறி இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோயிலுக்கு இந்த விபூதி பிரசாதம்லாம் போட்டு கொடுப்பதற்குலாம் அந்த அச்சடிச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுப்பது, இல்லை மாணவர்களுக்கு நிறைய நோட் புக்கு பென்சில் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது, அதே போல் திருநங்கைகளுக்கு உங்களால் என்ற உதவிகள் இந்த மாதிரிலாம் செய்யும்பொழுதுலாம் இறைவனை நேரடியாக சென்று சேரும் அந்த பரிகாரங்கள்லாம், எளிமையான பரிகாரங்கள் இதெல்லாம். அதனால் உங்களுடைய கர்ம வினைகள் குறையும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. வரக்கூடிய காலங்கள்லாம் ஒரு வெயில் காலமாக இருக்குது, கோடைக்காலம், நிறைய தண்ணீர் நீர்மோர்லாம் தானம் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய பணவரவு பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. அப்படி ஒரு அபரிமிதமான பணவரவு, அட்டகாசமான பணவரவு, சில்லறை பணம் போய் கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். கட்டுக்கட்டாக பார்க்குறோமோ இல்லையோ நம்ம தேவைக்கேற்ற பணவரவாக இருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்வது மிதுனத்துக்கு ஆப்டாக இருக்கும். அதை தாண்டி சேமிப்பு உயரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு.
இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை பெறுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்விக பரிகாரமாக நான் என்ன சொல்ல போகிறேன், நான் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வாழ்க்கை மேம்படுவதற்கு உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறீர்களோ, ஒரு மகானுடைய வழிபாடு வைத்துக் கொள்கிறீர்களோ, உங்கள் வாழ்வில் அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய அந்த நூற்பயன் பாடலை பாடும் பொழுது, ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாலை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கு இல்லையே. ஏன்னா சுக்கிரன் உங்களை பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணிய சுக்கிரன் உங்களுக்கு உச்சமாகி இருக்கிறார். அதனால் அருமையான பலன்களை அம்மா கொடுத்துருவாங்க. அனைத்து விதமான கிரகதோஷங்களையும் நீக்கி இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். 12 ராசிக்காரர்களும் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான வழிபாடு முறைகள்லாம் இருக்குது. இந்த மாதம் 9ஆம் தேதி தெலுங்கு வருட பிறப்பு சிறப்பாக கொண்டாடலாம். அதே போல் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு, தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்தை திருநாள். இந்த நாளில் நம்ம காலையில் எழுந்த உடனே மங்கள பொருட்கள் எல்லாம் காணலாம். அதற்கு என்ன பண்ணணும்னா, முதல் நாள் இரவே ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் நம்ம என்ன பண்ணலாம், மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அதே போல் மாதுளை, செவ்வாழை, கொய்யா, அந்த மாதிரி பச்சை நிற கனிகளையும் சிகப்பு நிற கனிகளையும் மஞ்சள் நிற கனிகளையும் வைப்பதுடன் மங்கள பொருட்களையும் அதனுடன் வைத்து நல்ல ஒரு கல்கண்டு அதையும் வைக்கலாம். தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க நாணயங்கள் இருந்தாலும் வைக்கலாம், வெள்ளி நாணயங்களாக வைக்கலாம். இதெல்லாம் இல்லாமன்றவங்க நம்ம காயின்ஸ் இருந்தாலும் நிறைய வைக்கலாம். அதே போல் ரூபா நோட்டுகள், புது ரூபா நோட்டுகள் இருந்தாலும் அதை வைத்து காலையில் எழுந்தவுடன் அந்த பொருட்களில் நம்ம கண் விழிக்கும் பொழுது, இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை நம்ம கண் விழிக்கும் பொழுது அன்றைய வருடம் முழுவதும் நம்மளுக்கு வளமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. அந்த மாதிரி மங்கள பொருட்களை தாராளமாக கண்டு அந்த வருடம் முழுவதும் நம்ம சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமி வரும். சித்ரா பௌர்ணமி இந்த மாதம் 23ஆம் தேதி அன்று சித்ரா பௌர்ணமி வருது. அது சித்ரா பௌர்ணமி அன்று நல்லா நம்ம முருகர் வழிபாடு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாடு மட்டும் இல்லாமல் அம்பாள் வழிபாடும் செய்யலாம். ஒரு சிலர்லாம் சத்யநாராயணா பூஜை ஆரம்பம் பண்ணணும் அப்படின்னா இந்த பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அதே போல் பௌர்ணமி விரதம் இருப்பவங்களும் ஆரம்பிக்கக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமியிலேருந்து சொல்லலாம். திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம். திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம்னு சொன்னோம்னா மொத்த பேருமே அங்கே போய் இருந்துடுறோம். அதனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்லாம் போகலாம். போகவே முடியாதவங்க அன்று நிலவை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு. ஒரு 27 தீபம் ஏற்றி நம்ம அந்த நிலவுக்கு காட்டிட்டு அங்கேருந்து அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று சொல்லும் பொழுது நம்மளும் திருவண்ணாமலையை சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாதம் ஸ்ரீராம நவமியும் வந்துடும். அந்த ஸ்ரீராம நவமி நமக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று அன்னைக்கு நம்ம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று 108 தடவை சொல்லி ஸ்ரீராமனை வழிபடலாம். நிறைய நீர்மோர், தண்ணி, பானக்கம் எல்லாம் அன்றைய தினம் கொடுக்கலாம். பௌர்ணமி அன்றும் அன்னதானத்துக்கு உதவி பண்ணலாம். நிறைய நீர், மோர், தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ இனி வரக்கூடிய கோடை காலங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானமும் நீர் தானமும் கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் குறைந்து அதிகப்படியான செல்வ வலிமையும் உங்கள் குடும்பங்களில் மங்கள நிகழ்ச்சிகளும் பெருகுன்னா அது மிகையே கிடையாது. இந்த நாட்களில் பௌர்ணமி தினங்களில் அனைத்து தெய்வங்களையுமே வழிபடலாம். வள்ளல் முருகப்பெருமானை வழிபடுவதும் இன்னும் அபரிமிதமான பலன்களை நடத்தி தருவார். ஏன்னா கலியுகத்தில் கந்த தெய்வமே நம்ம கந்த கடவுள் தான். அவர் நம் அனைவருக்கும் சொந்த கடவுள். இந்த பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுங்க. இந்த பஞ்ச கவசங்களையும் அபிராமி அந்தாதியையும் சொல்லிக்கொண்டே வாங்க. ஏன்னா 2028 வரைக்குமே இந்த உலகத்தில் பொருளாதாரத்துலேயும் சரி சமூகத்துலேயும் சரி அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படும். நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள், இந்த சுற்றுப்புற சூழலால் நம்ம குடும்ப சூழலும்
நம்ம மனநிலையும் அதிக அளவு பாதிக்கும். இதில் இருந்தெல்லாம் விடுபடுவதற்கு தான் இறை வழிபாடு ரொம்ப அவசியம். அதுதான் நம்ம முன்னோர்கள் ஆலயங்கள்லாம் கட்டினாங்க. நம்ம மனதை ரொம்ப ரிலாக்ஸாக வைத்துக்கொள்வது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. இந்த மனம் சிறப்பாக செயல்படும் பொழுது தான் நம்ம சிந்தித்து ஒரு செயலை சிறப்பாற்றி அதிகப்படியான நல்ல செயல்களை செய்து வாழ்வில் வெற்றி பெற்று வளமாக்குவதற்கு இதெல்லாம் அடிப்படையான தாத்பரியங்கள். அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சூட்சமமாக வைத்து சென்றார்கள். அதனால் அன்பர்கள் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களையும் அருமையாக செயல்படுத்தி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இந்த பதிவை தாங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்க. வாழ்க வளமுடன். நற்பவி நற்செய்தி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.